உடனடியாக பிரதமர் ஹருணி அமரசூரிய பதவி விலக வேண்டும், இல்லையேல் கல்வி அமைச்சுக்கு முன்பாகவே நான் உண்ணாவிரதம் இருந்து சாவேன், எச்சரிக்கை விடுத்த விமல் வீரவம்ச. உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பம். வீதிகளில் துப்பாக்கியும் கையுமாக சுற்றித் திரியும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சமூக வலைத்தளங்களில் தன்னை எதிர்ப்பவர்களுக்கு புகைப்படமூடாக கடும் எச்சரிக்கை. இலங்கையில் உருவாக உள்ள புதியதொரு அரசியலமைப்பானது கூட்டாட்சி முறையில் அமைய வேண்டுமென்றும் தமிழர்களுக்கான உரிமை வழங்கப்பட வேண்டுமென்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம். பிரதமரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அந்த இடத்திற்கு பிறிதொருவரை கொண்டு வாருங்கள், கடும் கோபத்தில் தேரர். கொழும்பின் கங்காராம விகாராதிபதியான தேரரை சந்தித்து ஆசி பெற்று மீண்டும் அரசியலுக்குள் நுழையும் டக்ளஸ் தேவானந்தா. என்ன நடந்தாலும் பிரதமர் பதவியிலோ கல்வி அமைச்சு பதவியில் இருந்தோ ஹருணி அமரசூரியவை விலக விடமாட்டோம், சபதமெடுத்த பிமல் ரத்நாயக்க. பல கோடி மோசடியில் சிக்கிய முன்னாள் அமைச்சர் ஹெகேலி ரம்புக்வெல்லவின் குடும்பம் எதிர்வரும் மாதம் 13ஆம் திகதி விசாரணைகள் ஆரம்பம். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச இன்று திங்கட்கிழமை காலை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்துள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரியவை பதவி விலகுமாறு வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்திரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சின் முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தின் போது கல்வி அமைச்சரின் திட்டங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டவை எனவும் அவை நாட்டின் தேசிய கல்வி முறையை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஹருணியின் தவறான கல்வி சீர்திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெறு மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பகடக்காயாக்கும் கல்வி அமைச்சரே பதவியை விட்டு விலகு போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு அவர்கள் தரையில் அமர்ந்து எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அமைச்சரை விமர்சிக்கும் வகையிலான கேலி சித்திரங்கள் மற்றும் ஹருணி கோஹோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பாரிய பதாதைகளும் அங்கு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வித்துறையில் அரசாங்கம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள மாற்றங்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்த போராட்டக்காரர்கள் இந்த சீர்திருத்தங்கள் உடனடியாக நிறுத்தப்படும் வரை தமது போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் விமல் வீரவம்ச குதித்துள்ளார். அத்தோடு விமல் வீரவம்ச இதற்கு முன்னர் 2010 மற்றும் 2017ஆம் ஆண்டுகளிலும் இவ்வாறான உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தும் பின்னர் அந்த போராட்டத்திலிருந்து மெதுவாக அவர் வெளியேறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு 2010ஆம் ஆண்டு இடம்பெற்ற போராட்டத்தின் போது விமல் வீரவம்சவின் இருக்கைக்கு கீழாக லெமன் பப் பிஸ்கட் பாக்கெட்டுகள் இருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பதவியிலிருந்தோ அல்லது கல்வி அமைச்சு பதவியிலிருந்தோ ஹருணி அமரசூரியவை நீக்குவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஹருணி அமரசூரிய அவரின் இரு பதவிகளிலும் தொடர்ந்தும் செயற்படுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசுக்குள் இது குறித்து எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹருணி அமரசூரிய மீதான குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றும் ஹருணி அமரசூரியவின் தலைமையில் அரசின் பணிகள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சீர்திருத்தங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வரும் என்றும் அதற்காக ஹருணி அமரசூரியவின் தலைமைத்துவம் அவசியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவர தீர்மானித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படும் எனவும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சைக்குழு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தன்னிடம் துப்பாக்கிகள் இருப்பதாகவும் இருக்கின்ற துப்பாக்கி தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களிலும் பகிர்ந்துள்ளார். தன்னுடைய கையிலும் இடுப்பிலும் வாகனத்திற்குள்ளும் துப்பாக்கி இருக்கின்ற புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பதிவாகி வருகின்றது. எனவே இது தொடர்பாக கடும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. குரங்கின் கையில் கத்தியை கொடுப்பதும் அர்ஜுனாவின் கையில் துப்பாக்கியை கொடுப்பதும் ஒன்றுதான் என்றும் தன்னுடைய இஷ்டத்திற்கு மக்களை சுட்டுத் தள்ளுவார் என்ற அடிப்படையிலும் சமூக வலைத்தளங்களில் தற்போது அர்ஜுனா மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தன்னிடம் இருக்கும் துப்பாக்கி அரசிடம் அனுமதி பெற்றுத்தான் தான் வைத்திருப்பதாகவும் அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார்.
எனவே சமூக வலைத்தளங்களில் தன்னிடம் துப்பாக்கி இருக்கின்றது என்ற அடிப்படையில் துப்பாக்கியின் புகைப்படங்களை தன்னுடைய சமூக வலைத்தள பதிவில் அவர் பகிர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் கெஹேலி ரம்புக்வெல மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு எதிரான வழக்கை பிப்ரவரி மாதம் 13 மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கெஹேலி ரம்புக்வெல, அவரது மகன் ரமித் ரம்புக்வெல மற்றும் மகள் அமாலி ரம்புக்வெல மற்றும் அவரது பணியாளரான நிபுணி ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை மீண்டும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 13 ஒத்திவைத்துள்ளார். ஹேலி ரம்புக்வெல அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தனது தனிப்பட்ட ஊழியர் குழாமில் வெளிநபர்களின் பெயர்களை சேர்த்து அவர்களுக்குரிய சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை தனது வங்கிக் கணக்கில் வரவு வைத்ததன் மூலம் ஊழல் செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. இந்த சந்தேக நபருக்கு எதிராக ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் கொழும்பு கங்காராம விகாராதிபதி கலாநிதி கிருந்தே நாயக்க தேரரை மரியாதையின் நிமித்தம் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா சந்தித்து ஆசிகளை பெற்றுள்ளார். இதன்போது பல்வேறு சவால்களையும் கடந்து வந்து நீங்கள் எதிர்காலத்தினை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே நியாயமான முறையில் சிந்திக்கின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் மத்தியில் உங்களின் அரசியல் செயற்பாடுகள் தொடர்பாக உயர்ந்த அபிப்பிராயம் இருப்பதை அவதானிக்க முடிகிறது எனவும் விகாராதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் திட்டமிடப்பட்ட காரணங்களுக்காக அவதூறு பரப்புகின்றவர்கள் தொடர்பாக அலட்டிக் கொள்ளாமல் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் டக்ளஸ் தேவானந்தாவின் அரசியல் செயற்பாடுகளை தொடர்ந்தும் நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் குறித்த சந்தர்ப்பத்தின் போது விகாராதிபதி டக்ளஸ் தேவானந்தாவிடம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாக பதவி வகிக்கக்கூடிய சாத்தியங்கள் தற்போதைய மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு கிடையாது என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். அவர்களுடைய வரலாறு தற்பொழுது குப்பை தொட்டியில் வீசப்பட்டு விட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ராஜபக்ச குடும்பத்தின் அரசியலை மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ராஜபக்ச மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு எவ்வித சந்தர்ப்பமும் கிடையாது. நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியானால் புதிய மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்படும் கருத்துக்கள் நகைப்புக்குரியவை. குறிப்பாக பிரதமர் ஹருணி அமரசூரியவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் தீவிர சேறு பூசல்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை. பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் ராஜபக்ச தரப்பு, ரணில் விக்ரமசிங்க தரப்பு இழிவான பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளார்கள். எனினும் கல்வி, அரசியலமைப்பு நடவடிக்கைகள் சிறந்த வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். கல்வி வணிகமயப்படுத்தப்படுவதனை வன்மையாக கடுமையாகவும் எதிர்ப்பதாகவும், குறிப்பாக பாடசாலைகளை மூடும் திட்டம் ஏற்புடையது அல்ல எனவும் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹருணி அமரசூரியவை கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வேண்டுமென நாட்டை பாதுகாப்போம் எனும் தேசிய அமைப்பின் தலைவர் எல்லே குணவன்ச தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த கடிதத்தில் பிரதமரின் தலைமையில் செயல்படுத்தப்பட உள்ள தன்னிச்சையான கல்வி சீர்திருத்தங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாடு, அதன் மக்கள் மற்றும் புத்த சாசனம் கடும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதெனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மக்கள் மற்றும் நாட்டின் மீது அக்கறை இல்லாத ஒரு அறியாமை, அரசாங்கத்தின் நேரடி விளைவுகள் இறுதியில் தேசத்திற்கு, பொதுமக்களுக்கும் கடும் பாதிப்புகளை விளைவிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஏனெனில் பௌத்த பிக்குகள், பிற மதங்களின் குருமார்கள், ஆசிரியர்கள் அல்லது கல்வி நிபுணர்களிடமிருந்து எந்த கருத்துக்களும் கோரப்படவில்லை. இதன்படி இந்த சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த எடுக்கப்பட்ட செயல்முறை அடிப்படையில் குறைபாடுடையது, எனவே செல்லுபடியாகாதது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே உடனடியாக பிரதமர் ஹருணி அமரசூரியவை அந்த அமைச்சு பதவியிலிருந்து விலக்கி பிறிதொருவரை கொண்டு வரும்படியும் ஜனாதிபதிக்கு தேரர் கடிதம் மூலம் தெரிவுபடுத்தியுள்ளார். இலங்கையில் கொண்டுவரப்படவுள்ள புதிய அரசியலமைப்பு சட்டத்தில் தமிழர்களின் உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். தமிழ் தேசிய பேரவை கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை சந்தித்த நிலையிலேயே முதலமைச்சரால் பிரதமருக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இலங்கையில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியமைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் அங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளன.
முன்மொழியப்படும் மாற்றங்கள் இலங்கையில் மீண்டும் ஒற்றையாட்சிக்கு வழிவகுத்துள்ளது. தமிழர்களை அடிமைப்படுத்தி அவர்களது நியாயமான அரசியல் சுயநிர்ணய உரிமைகளை புறக்கணிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இத்தகு சூழலில் மாகாணங்களுக்குரிய அதிகாரங்களை பகிர்ந்தளித்து சிறுபான்மையாக உள்ள தமிழரின் உரிமைகளை காத்து பன்மைத்துவம், சமத்துவம் ஆகிய கோட்பாடுகளை நிலைநிறுத்தும் வகையில் கூட்டாட்சியியல் ஏற்பாடுகளை அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் சேர்க்க இலங்கை அரசிடம் இந்தியா வலியுறுத்த வேண்டும் எனவும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழிலதிபர் திலினி பிரியமாலினியினை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தும்படி கோமாகம நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. கோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் அவர் தொடர்பான வழக்கு இடம்பெற்ற போது அதில் திலினி பிரியமாலினி ஆஜராக தவறியதன் காரணமாகவே இவ்வாறு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதி திலினி பிரியமாலினி சார்பாக எந்த சட்டத்தரணியும் விசாரணைக்கு முன்னிலையாகாத நிலையில் குறித்த விசாரணை எதிர்வரும் 15ஆம் திகதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டிட்வா தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சேதமடைந்த பகுதிகளை மீள கட்டியெழுப்பவும் இலங்கை அரசாங்கத்தால் நிறுவப்பட்டுள்ள இலங்கை மீளமைக்கும் நிதி திட்டத்திற்கு லண்டன் வாழ் தொழிலதிபர் ஒருவர் 10 மில்லியன் ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார். இங்கிலாந்தில் இயங்கும் நகைக்கடை ஒன்றின் உரிமையாளரும் மற்றும் யாழின் வர்த்தகருமான வேலுப்பிள்ளை சிவசுந்தரம் என்பவரே இந்த நிதியுதவியை வழங்கியுள்ளார். இந்த நிலையில் இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு வலுச்சேர்க்கும் வகையில் 10 மில்லியன் ரூபாய்க்கான காசோலையை சிவசுந்தரம் நேற்றைய தினம் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமணநாயக்கவிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளார்.